நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி பல்லாண்டு காலமாக மனம் தளராமல் தொடர்ச்சியான போராட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் பகத்சிங் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே குழுமியுள்ள அத்தனை தோழர்களுக்கும் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பகத்சிங் அவர்கள் கூறியதைப் போல சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு வட்டார நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தமிழிலே வாதாடுவது என்பது அவமானத்திற்குரியதாக தமிழர்களாலே பார்க்கப்படக்கூடிய நிலையை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை தமிழர்களுக்கு திணித்தது, உருவாக்கியது இந்திய ஆளும் வகுப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதற்கு துணை நின்று இத்தனை ஆண்டு காலம் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றவில்லை. இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு இன்றைக்கு பகத்சிங் தோழருடைய உருவகத்திலே மதுரையில் இருந்து மீண்டும் ஒரு நீதி கேட்டு சென்னையை நோக்கி தலைநகரில் தலையை கொடுத்தோடும் தமிழை மீட்போம் என்கின்ற அளவிற்கு உண்ணாநிலை போராட்டமாக முன்னெடுப்பதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து மீண்டும் ஒரு மொழிப்போர் என்று சொன்னால், இந்த மேடை பதாகையில பாண்டிய நெடுஞ்செழியனுடைய படமும் கண்ணகியின் படமும் இருக்கின்றது. மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண். இந்த மதுரையில் தான் பாண்டிய பேரரசு நிறுவப்பட்டது. இந்த மதுரை தான் உலகத்தின் முதல் பேரரசை நிறுவிய தமிழருடைய மண். இந்த மண்ணில் தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது. இன்னைக்கு சங்கம் வச்சு ஜாதி வளர்க்கிறார். ஆனால் இந்த மண்ணில் தான் தமிழ் வளர்க்கப்பட்டது. இதே மண்ணில் தான் பூம்புகாரில் இருந்து வணிகம் செய்வதற்காக வந்த கோவலன் கொல்லப்பட்டதை எதிர்த்து பாண்டிய நெடுஞ்செழியனை தமிழில் வாதாடி கேள்வி கேட்டு நீ கல்வனா அரசனா என்று நீதி கேட்டவர் கண்ணகி. இதே மண்ணில் தான் யானோ அரசன் யானோ கல்வன் என்று தவறான நீதி சொன்னதற்காக இந்த மண்ணில் உயிர் கொடுத்து மடிந்து போனார் நீதிக்காக பாண்டிய நெடுஞ்செழியன். நீதி கிடைக்கவில்லை என்பதற்காக மதுரையை எரித்தவர் கண்ணகி. இதே மண்ணில் தான் இது எல்லாம் நடந்தது தமிழில். இதற்கு காப்பியம் இருக்கின்றது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் உண்மையா பொய்யா கேள்விகள் வரலாம். கண்ணகி வழக்காடியது தமிழ்தான். பாண்டிய நெடுஞ்செழியன் நீதி சொன்னது தமிழ்தான். அவன் இறந்து போனதும் தமிழுக்காகத்தான், நீதிக்காகத்தான். இதெல்லாம் உண்மையா என்று கேள்வி கேட்கலாம். ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள், வரலாற்றில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தை வைத்துக் கொண்டு 1960களிலே பூம்புகாரில் இருந்து பேராசிரியர் கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர் சிலப்பதிகாரத்தை படித்து பக்கம் பக்கமாக படித்து அதில் எந்தெந்த ஊரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது, எந்தெந்த காதையில், எந்தெந்த அத்தியாயத்தில், எந்தெந்த வழித்தடம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பூம்புகாரில் இருந்து தொடங்குகிறார் பயணத்தை. ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஓராண்டு அல்ல, 17 ஆண்டுகள் சிலப்பதிகாரத்தை படித்து பூம்புகாரில் இருந்து கோவலனும் கண்ணகியும் எந்த வழியாக பாண்டிய நெடுஞ்செழியனை பாண்டிய மண்ணிற்கு வந்தார்களோ அந்த மண்ணிற்கு வருகிறார். எந்த நாளிலே அவர்கள் பாண்டிய மண்ணில் இந்த மதுரையை எரித்து கண்ணகி இங்கிருந்து மலையாள திசை நோக்கி சென்றாரோ அந்த திசை நோக்கியே செல்லுகிறார். 17 ஆண்டுகள் பிடித்தது அங்க இருக்கக்கூடிய கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகியினுடைய இருப்பிடத்தை அறிவதற்கு. ஏறத்தாழ பல நூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையை அவர் தொட்டு விட்டார். அங்கே ஒரு கல் இருக்கின்றது. அந்த கல் தலை போல இருக்கின்றது, உடைந்த நிலையில் இருக்கின்றது. இந்த உடைந்த தலை, உடைந்த கல் கண்ணகியினுடைய சிலையாக இருக்குமோ என்று சந்தேகம் வருகிறது. தமிழ்நாட்டு அரசினுடைய துணையோடு அன்றைக்கு 17 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அரசின் துணையோடு அந்த கல்லை
தொல்லியல் ஆய்வுக்கு கரிம சோதனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. புதுதில்லியிலே அந்த தலையை சோதிக்கிறார்கள், அந்த கல்லை சோதிக்கிறார்கள். அந்த கல் இமயமலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட கல் என்று நிரூபிக்கப்படுகிறது. இமயமலையிலிருந்து கல் எப்படி வந்தது? சேரன் செங்குட்டுவனால் ஆரிய படை கடந்து ஆரியன் தலையில் வைத்து அந்த கல் கொண்டு வரப்பட்டது. அந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவன் சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடி. இப்பொழுது சொல்லுங்கள், தமிழ் காப்பியத்தில் உண்மை இருக்கிறது, புனைவு இருக்கலாம். மதுரையை எரித்தார்கள் என்றால் இப்பொழுது எப்படி மதுரை இருக்கிறது என்று கேள்விகள் இருக்கலாம், புனைவுகள் இருக்கலாம் காப்பியத்தில். ஆனால் காப்பியம் ஒரு உண்மையை சொன்னது. இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம் உண்மையை சொன்னது. கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தது உண்மை, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இருந்தது உண்மை, நீதி கெட்டது உண்மை, கோவலன் கொல்லப்பட்டது உண்மை, களவு போனது உண்மை, நீதிக்காக தமிழில் வழக்காடியது உண்மை. புனைவுகள் இருக்கலாம் சிலப்பதிகாரத்தில், ஆனால் உண்மை. தமிழும் உண்மையும் ஒன்று, தமிழும் நெறியும் ஒன்று, தமிழும் நீதியும் ஒன்று. அதனால்தான் நீதிக்காக, தவறி சொன்ன நீதிக்காக உயிரிழந்தார். இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு சூறாவளி சென்னையை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த முறை கடந்த முறையை போல விட்டுவிட மாட்டோம் தோழரே. கருணாநிதி என்று சொல்லக்கூடிய தமிழர் தலைவர் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்த கொடும்பாவியின் காலத்திலே 100 தமிழறிஞர்கள் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், கல்வி மொழியாக்க வேண்டும் என்று சென்னையிலே பட்டினி போராட்டம் இருந்தார்கள். என்ன செய்தார் இந்த கருணாநிதி? நான் ஒரு உலக தமிழர்களின் தலைவர், தமிழர் தலைவர் என்று போற்றக்கூடிய கருணாநிதியின் ஆட்சியிலே 100 தமிழறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்து அதிலே யாராவது ஒருவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் வரலாற்றிலே எனக்கு பெரும் அவமானமாக மாறிப்போகும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்ற சிலம்பொலி செல்லப்பட அவர்களை அச்சுறுத்தி, மிரட்டி, கெஞ்சி, கூத்தாடி போராட்டத்தை திரும்ப பெற வைத்தார். அன்றைக்கு போல இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை அப்படி விட்டுவிட மாட்டோம். இது தமிழ் தேசியத்தின் எழுச்சி காலம். தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை நோக்கி இளைஞர்கள் அணி அணியாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 கருணாநிதிகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து நாங்கள் மொழியை மீட்பதற்கான அரசியலோடு நிற்கின்றோம். அதுதான் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லி, ஏதோ நீதிமன்றத்திற்காக மட்டுமே போராடுகிறோம் என்பது அல்ல. அந்த பணியை இங்க இருக்கக்கூடிய பகத்சிங் போன்றவர்கள், அருமை தோழர் தீரன் திருமுருகன் போன்ற வழக்குரைஞர்கள் எண்ணற்றோர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறம் கோவிலில் தமிழ் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவில், நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வம், நாம் வணங்குகின்ற தெய்வம் கோவிலில் நம்ம மொழி. தமிழை செத்து போன மொழி என்று சொல்லுகிறான், தமிழை நீசமாசி என்று சொல்லுகிறான். சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுறான். சமஸ்கிருதம் நமக்கு தெரியவில்லை, அதை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு கூட நம்முடைய மக்களிடத்தில் இல்லை. வீட்டில் கல்யாணமா, ஐயர் மந்திரம் சொல்றாரு. கல்யாணத்துக்கு வர மக்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, நேற்று எந்த சீரியலை பார்த்தேன், இன்னைக்கு எந்த சீரியலை பார்த்தேன், அந்த சீரியலில் அந்த பொம்பளை என்ன பண்ண தெரியுமா, இந்த சீரியலில் இந்த பொம்பளை என்ன பண்ண தெரியுமா, இவன் கதை பேசுவான். ஐயர் சுக்லாம்பரதம் சதிவர்ணம் அவர் அங்கே போடுவார். மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பாரு, எப்படா மந்திரம் சொல்லுவார் தாலியை கட்டுறது. அவரு மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பாரு, பொண்ணு ஐயரை பார்க்க படுவாரி, எவ்வளவு நேரம் சேலையை கட்டிட்டு உட்காந்துருக்கு, கொஞ்சமாச்சும் ஓய்வு கொடுக்குறா. மாமனார் மாமியார் பார்ப்பான், சம்மந்தி பார்ப்பான், எப்படா வரதட்சணையை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இப்படித்தான் இருக்கின்றது. சடங்குத்தனமாக ஆகிவிட்டது ஒரு திருமண நிகழ்வு. ஆனால் தமிழிலே மந்திரங்கள் இருக்கின்றன. திருவாசகம், தேவாரகம், திருப்புகழ் இதையெல்லாம் சொல்லி திருமணத்தை நடத்த முடியும். வாரணம் 1000 சூட வலம் வந்து சொன்னா, வாரணம் 1000 சூட வலம் வந்து உன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பதற்காக நடக்கின்ற திருமணம் என்று தமிழ் மந்திரங்கள் இருக்கின்றன. தமிழ் மந்திரத்தை தமிழ் ஓதுவார்களை விட்டு சொல்ல சொன்னால் வந்த பெண்களும் ஆண்களும் கதை பேச மாட்டான். என்னடா மந்திரம் இது, யார் எழுதுனது, யாரால் இப்படி எழுதப்பட்டது, இப்படி எழுதப்பட்ட மந்திரம் தமிழில் இருக்கிறதா என்று ஆச்சரியமா பார்ப்போம். எங்க அப்பா இறந்துட்டாரு 2000. எங்க அப்பா இறந்தப்போ எங்க குடும்பத்துல எல்லாரும் அவருக்கு முதல் ஆண்டு கருமாதி திதி, அது தொடர்ச்சியா சில வழக்கங்கள் இருக்கு.
தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்குறவங்க அந்த நினைவு நாட்களில் ஐயரை வர வச்சு செய்வாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண்டுக்கு நிறைய பேர் இறந்து போயிருக்கிறதுனால ஒரே ஒரு ஆண்டில் ஒரு ஐயரை வர வச்சு திதி கொடுத்துட்டு அப்புறம் மகாபலி அமாவாசை அன்னைக்கு குளத்தில் போய் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் அவங்க நினைவை செலுத்திடுவாங்க. இப்படி ஒரு வழக்கம். அப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கு முதல் ஆண்டு இதை மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. நான் தான் கொல்லி வச்சேன், மீசையெல்லாம் வடிச்சுக்கிட்டேன், பட்டெல்லாம் போட சொன்னாங்க, போட்டேன். நான் மீசையை வடிச்சுக்கிறேன், பட்டை போடுறேன், காக்காவுக்கு சோறு வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, என் தந்தையினுடைய நினைவு சடங்கை 15வது நாள் காரியத்தின் போதும் முதல் ஆண்டு நினைவின் போதும் தமிழில் மந்திரம் சொல்லக்கூடிய தமிழ் ஓதுவாரை வச்சு தான் செய்வேன்னு சொன்னேன். ரொம்ப சிரமப்பட்டாங்க என்னை மாற்றுறதுக்கு, நானும் ரொம்ப சிரமப்பட்டேன் அவங்கள மாற்றுறதுக்கு. ஒரு கட்டத்தில் நீ எந்த ஐயரோனாலும் வர வை, அவன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னான், நான் அடிப்பேன், அடி வாங்கி தான் அவன் மந்திரம் சொன்னான்னா அவன் சொல்லட்டும், அடித்து தான் அவனை விரட்டினா நான் அடிப்பேன்னு சொன்னதுக்கு பிறகு என்னுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டு உன் விருப்பப்படி செய்யுன்னு சொன்னாங்க. 15வது நாள் காரியம் நடந்தது. தமிழில் தான் ஓதுவாரை கூப்பிட்டு வந்தேன், பச்சை தமிழர். ஆனாலும் அவர் தமிழில் தான் மந்திரம் ஓதுனாரு. அப்படி ஓதிய அந்த மந்திரத்தை கேட்டு என்னுடைய குடும்பத்தவர்கள் உற்றார்கள் எல்லாம் இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் பண்ணீங்க, நல்லதானே இருக்கு, அருமையான தமிழில் சொல்கிறாங்க. கேட்டார்கள். 4 தலைமுறை 5 தலைமுறையை கேட்டாங்க. என்னுடைய அம்மாவுக்கு 2 தலைமுறைக்கு மேலே தெரியல, எங்கள் பங்காளிகளுக்கு 3 தலைமுறை மேலே தெரியல. 7 தலைமுறையின் பெயர்களை எல்லாம் அவர் தமிழிலே கேட்டார். அவர்கள் சொல்ல தெரியவில்லை. 7 தலைமுறையின் பெயர்களை தமிழில் கேட்கக்கூடிய தமிழ் ஓதுவார்களை வைத்து நாம் கருமாதியின் காரியத்தையும் செய்திருந்தால் 7 தலைமுறைகளின் வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும். பிராமணனின் சமஸ்கிருதத்தை வைத்து நாம் கருமாதியை செய்ததனால், இறப்பு சடங்குகளை செய்ததனால் அப்பன் பெயர் தாத்தா பெயரை தவிர நமக்கு தெரியவில்லை, வரலாறு தெரியவில்லை, நம்முடைய குடும்பத்தை பற்றிய தெரியவில்லை. அன்றைக்கு கண்ணெதிர்க்க என்னுடைய குடும்பத்தவர்கள் உற்றார்கள் பார்த்தாங்க. தமிழ தானே சொல்றாங்க, இதுல தப்பு இருக்கு, செய்யட்டும். அடுத்து நான் சொல்லாமலே என்னுடைய தந்தையின் முதல் நினைவு நாள் தமிழ் தான் செய்யப்பட்டது. என்னுடைய குடும்பத்திலே அதற்கு பிறகு என்னுடைய அண்ணன் மகள் திருமணம் அவர்கள் சடங்குகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஓமத்தை வளர்த்துக்குங்க, கண்ணில் கண்ணீரையாவது வர வைத்துக் கொள்ளுங்கள், தமிழை போடுங்கள் என்று சொல்லி ஒலிபெருக்கில் தமிழை வைத்து ஏறத்தாழ எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் எல்லாம் எங்கள் ஊர் திருக்கழுக்குன்றத்திலே தமிழ் மணக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் செய்தோம். இது ஒரு உணர்வு பூர்வம் மட்டுமல்ல, தமிழுக்கு அந்த வலிமை இருக்கிறது, தமிழுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதற்காகவும் தான் இன்னைக்கு போராட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் யாரு? எந்த பார்ப்பன கடவுள், எந்த பார்ப்பன தேவதேவங்க? இந்த மண்ணின் மக்களுடைய முன்னோர். மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமா? எல்லா ஊர்களிலும், தமிழ்நாட்டுடைய எல்லா கோவில்களிலும் தமிழுக்கு இடம் இல்லை. தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிராமணர்கள் அடிக்கின்றார்கள். அந்த பிராமணர்களுக்கு ஆதரவாக இந்து முன்னணியும் RSS பரிவார கூட்டங்களும் தடி எடுத்துட்டு வந்து அடிக்கிறார். ஒசூர்ல தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள், இன்றைக்கு ஐயா மணியரசன் அவர்களை அழைத்திருந்தோம், அவர் வரவில்லை. அவரது இயக்க தோழர்களாவது வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், அவர்களும் வரவில்லை. அவர்கள் அந்த ஒசூரிலே தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்ததற்காக இந்து முன்னணியும் RSSம் சேர்ந்து அவர்களை அடித்து விரட்டி மண்டையை உடைத்து ரத்த கடாக மாட்டார். தஞ்சாவூர் கோவில்ல தோழர் இருக்காரு திருமுருகன், மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை பண்ணாரு. சாதாரணமாக உட்கார்ந்துட்டு நினைக்காதீங்க. ராஜராஜன் சோழன் கட்டிய அந்த உடையார் பெருவுடையார் ஆலயத்திலே தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டத்தை நடத்தி வென்று காட்டிய நம்முடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தீரன் திருமுருகன் அவர். பல பேர் போராடினாங்க, சட்ட போராட்டத்தில் வென்று காட்டியவர் தீரன். அது மட்டும் இல்ல, நடந்து போங்க, எத்தனை வணிக நிறுவனங்களின் பெயர்கள் தமிழில் இருக்கின்றன, எல்லாம் தமிழன் தான், எல்லோரும் தமிழர்கள் தான். வாங்குறவனும் தமிழன், விற்பவனும் தமிழன், இடத்திற்கு உரிமையாளரும் தமிழன் தான். ஆனால் பெரும்பாலான தமிழர்கள் வணிக நிறுவனங்களை ஆங்கிலத்தில் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் பெயர் வைத்தால் தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த வணிக நிறுவனத்தையும் மூட முடியும்.
அப்படி சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தை நினைவுபடுத்துவதற்கு கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய தோழர் திருமுருகன் அவர்கள் ஐயா வழக்கறிஞர் அவர்களை வைத்துக் கொண்டு அழகுமணி ஐயா, லஜபதி ராய் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தின் கதவை தட்டி வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற ஆணையை மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டு சண்டை போடுறோம். ஒரு நாள் நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் இந்தியில கணக்கு, தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய பகுதி. மார்வாடி வர்றான், குஜராத்தி வர்றான், பனியா வர்றான், பார்ப்பா வர்றான், ராஜஸ்தானி வர்றான். ஏதோ கடை வைக்கிற, நீ பிழைப்பதற்காக வருகின்றாய். ஆனால் தமிழ்நாட்டுடைய வணிக நிறுவனங்களில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கூடிய வணிக நிறுவனங்களில் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கிறது இந்தி. அப்படிதான் ஒரு கடையில தமிழே இல்லை, இந்தி. அதை எதிர்த்து ஒரு போராட்டம், அது முகநூலில் பரவி தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் போய் வணிக நிறுவனம் நிற்கிறான். தமிழ பேரவை, தமிழ பேரவை, தமிழ பேரவை, இப்படியெல்லாம் எண்ணற்ற போராட்டங்கள். கல்வியில் இருக்கா? தோழர் பகத்சிங் அவர்கள் அருமையாக சொன்னார். என்னுடைய பெண் குழந்தை 6வது படிக்குது, போன வருஷம் 5வது முடிச்சது. என்னுடைய பெண் பிள்ளை படித்த அந்த பள்ளியில் 5வது வகுப்பு போன முறையோடு தமிழ் வழி பள்ளி முடிந்து விட்டது. இந்த முறை ஆங்கில வழி பள்ளி, தமிழ் கிடையாது. என் குழந்தை தான் கடைசியா தமிழ்ல படிச்சுட்டு வந்த குழந்தை. சண்டை போட்டு அந்த ஒரு ஆண்டு தமிழ் வழி பள்ளி தமிழ் வழியா இருக்கணும்னு சண்டை போட்டு நாங்கள் நிறுத்தி வச்சோம். எனக்கு பிறகு வேற எந்த பெற்றோரும் அந்த உணர்வு இல்லை. இன்றைக்கு 5ஆம் வகுப்பு ஆங்கிலமாக மாறி இருக்கிறது. எங்க ஊர் பள்ளி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இதுதான். 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலம் போட சொன்னார். ஆங்கிலம் என்பது அறிவா? ஆங்கிலம் என்பது மொழியா? உலகமே பார்த்து வியந்த மாவீரன் இந்த சரித்திரத்திலே நாம் பார்த்திருக்கக்கூடிய மாவீரன் பிரபாகரன் தவிர வேற யாரும் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் வரலாற்றில் எடுத்து காட்டுங்க. கடற்படை, விமானப்படை, தரைப்படை என்று வைத்துக் கொண்டு சின்னஞ்சிறு பகுதியில் இருந்து கொண்டு, ஒரு சின்னஞ்சிறு காட்டில் இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய இந்தியாவையும் அமெரிக்காவையும் சீனாவையும் ஜப்பானையும் எதிர்த்து 3 ஆண்டு காலம் போராடி செத்து மடிந்தான மாவீரன் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன். ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது. ஆங்கிலம் தெரியாத நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான் துப்பாக்கியை தமிழர்கள் கண்டுபிடிப்பது எப்படி? உலகத்தின் முதல் துப்பாக்கி அங்க சந்தையில் வருகிறது என்று சொன்னால் புலிகளுக்கு உடனடியாக வரும். இந்த நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது யார்? புலிகள். 15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் சிங்கள ராணுவத்தோடு ஒரு உறவு, ஆயுத கொள்முதல், ஆயுத பேர ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அப்போ இஸ்ரேலுடைய ராணுவத்தில் அதிநவீன தொழில்நுட்ப கடற்படை டேங்கிகள் வந்திருந்தது. அந்த கடற்படை டேங்கிகள் குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் தூரம் வரையில் தாக்கக்கூடிய இலக்கு இருப்பதா சொன்னாங்க. நினைவில்லை, 5லிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால கடற்படை புலிகள் கப்பல்ல 5 கிலோமீட்டர் தூரத்தில் வர்றாங்கன்னு சொன்னா கூட இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அந்த கப்பற்படை டேங்கி பீரங்கியில் இருந்து அந்த படகை எளிதாக வீழ்த்த முடியும். இப்படியான தொழில்நுட்பம் அன்றைக்கு உலகத்தில் 15 ஆண்டுக்கு முன்னாடி இஸ்ரேல்கிட்ட வந்தது. புதிய தொழில்நுட்பத்தை அப்படியே கொண்டு வந்து சிங்களவன்ட்ட கொடுத்த உடனே சிங்கள பிரதமர் அன்னைக்கு கொக்கரிச்சாங்க. இனி கடற்புலிகள் கடலோடு அழிந்து போவார்கள் சொன்னாங்க. சொன்ன 3வது நாள் 5.5 கிலோமீட்டர்ல இருந்து நம்மால் அந்த டேங்கி அடிச்சான். அந்த டேங்கி இஸ்ரேலின் தயாரிப்பு. அந்த இஸ்ரேலின் தயாரிப்பு எப்படிப்பட்ட தயாரிப்பு என்ற தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு அதை விட தூரத்திலிருந்து தாக்கக்கூடிய அதிநவீன டேங்கி நம்முடைய தமிழ் வல்லுநர்களை வைத்து செய்தான் பிரபாகரன். இது தாயா தமிழர், அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. 2009 போர் முடிந்தது. சிங்கள ராணுவம், உலக ராணுவம் எல்லாம் போனது, பத்திரிகையாளர் எல்லாம் போனாங்க. நிறைய பேர் செத்து போயிருந்தாங்க. எல்லா இடங்களையும் தேடினாங்க. கடல் மணல் பரப்பு எல்லாம் நோண்டினாங்க. ஜேசிபி பள்ளம் எடுத்து 20 அடி 25 பள்ளம் எடுத்து அவர்கள் அடுக்கி வைத்திருந்த, மூடி வைத்திருந்த எல்லா இடத்தையும் நோண்டனா நீர்மூழ்கி கப்பல் இருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பலுடைய தொழில்நுட்பம் இந்தியாவிடமே சின்ன அளவுக்கான நீர்மூழ்கி செய்வதற்கான தொழில்நுட்பம் கிடையாது.
புலிகளுடைய நீர்மூழ்கி கப்பலுடைய தொழில்நுட்பமும் அதற்கான கையேடும் அதற்கான அங்கிருந்த கப்பலுடைய கட்டுமான பணிகளையும் பார்த்து உலகமே வியந்து நின்றது. அத்துணையும் தமிழில் இருந்தது. இதெல்லாம் யார் செஞ்சது? தமிழர். அது ஈழத்துடன் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் யாரு? இந்தியாவுக்கு இன்னைக்கு கொஞ்சமாச்சும் மானம் சூடு சொரணம் இருக்குன்னு உலக நாடுகள் நம்புதுன்னு சொன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் நல்லதோ கெட்டதோ அறிவியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா தனித்துவமாக நின்று இங்க இருக்கக்கூடிய சேட்டலைட்டுகளை எங்களால் உருவாக்க முடியும், வெற்றிகரமாக அனுப்ப முடியும் சொன்னது யாரு? அப்துல் கலாம். அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை. இப்போ சந்திராயன் என்று சொல்லக்கூடிய நிலவிற்கு செல்லக்கூடிய அந்த விண்கலத்தை அனுப்புறது யாரு? வீரமுத்து வேறு. இவங்கெல்லாம் யார்? இவர்களெல்லாம் பச்சை தமிழர்கள், தமிழில் மட்டுமே படித்தவர்கள். சொல்லுங்க, ஆங்கிலத்தை படித்த ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்கின்றார்கள்? ஒவ்வொருத்தர் வீட்டு பெண்களும் என்ன செய்கின்றார்கள்? நான் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் ஆங்கில பள்ளிகள் கூடுதலாக திறக்கப்பட்டதோ அப்பொழுதே முதியோர் கூடங்கள் திறக்கப்பட்டு விட்டன. படிக்கின்ற பிள்ளைகளும் பெண்களும், ஆங்கிலத்தில் படிக்கின்ற பிள்ளைகளும் பெண்களுக்கும் எப்படி தாய்மொழி பற்று இல்லையோ அப்படியே தாய் நாட்டு பற்றும் இல்லை, தாய் மீதும் பற்றும் இல்லை, தகப்பன் மீதும் பற்று இல்லை. ஆகையினாலே இவர்கள் திருமணம் ஆன பிறகு தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தாயும் தந்தையும் இளைஞராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி முதியோர் இல்லத்திலே தள்ளி கொள்ளுகின்ற அவலம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இல்லையா? இருக்கிறதா? சொல்லு. தாய்மொழியை மறந்தவன் தாய் நாட்டை மறப்பான், தாயை மறப்பான். அப்படித்தான் இன்றைக்கு முதியோர் கூடங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த அவலங்கள் எல்லாம் அன்னை தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஆலய மொழியாக இல்லை, கல்வி மொழியாக இல்லை, வணிக மொழியாக இல்லை, நீதிமன்ற மொழியாக இல்லை, எந்த மொழியாகவும் இல்லாத தமிழ் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழனின் நாட்டில் மட்டுமே இந்த மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழனுடைய மக்கள் வழக்கில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மொழி 700 ஆண்டு காலம் 800 ஆண்டு காலம் அதிகாரத்திலே இல்லை. வந்தேரிகளுடைய வேட்டைக்காடாக தமிழகம் மாற்றப்பட்டது. சோழர்களுடைய ஆட்சி காலம் வீழ்ந்தது, பாண்டியர்கள் வீழ்ந்தார்கள், சேரர்கள் வீழ்ந்தார்கள். பின்னால் வந்த இஸ்லாமிய படையெடுப்பு முதற்கொண்டு, விஜயநகர பேரரசு படையெடுப்பு முதற்கொண்டு, போர்ச்சுகீசியர்கள், கட்சிக்காரர்கள், வெள்ளையர்கள் உட்பட அத்துணை பேரும் தமிழை அழித்தார்கள், தமிழை சிதைத்தார்கள், தமிழை அரியணிலிருந்து தூக்கி போட்டார்கள். 700 ஆண்டு காலம் 800 ஆண்டு காலம் ஆட்சி மொழியாக அரியணையில் இல்லாத மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழுக்கு போராடும் வலிமை உண்டு. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரபாகரனையும் ஒரு தமிழரசனையும் இந்த இனம் பெற்று போட முடிந்தது. அதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரே ஒரு பகத்சிங் நினைக்காத, ஒரே ஒரு பகத்சிங்குடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே 1000 பகத்சிங்கள் உருவாவார்கள், 1000 திருமுருகள் உருவாவார்கள். அப்படிப்பட்ட வலிமை தமிழுக்கு உண்டு, தமிழ் அன்னைக்கு உண்டு. அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், தமிழக அரசே, இந்திய அரசோடு நீ வைத்திருக்கக்கூடிய கள்ளக்கூட்டு எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? தமிழை நாங்களும் ஆதரிக்கிறோம், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்பது போல தமிழை வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வந்த நீங்கள் நினைத்திருந்தால் தமிழை கல்வி மொழியாக ஆக்கியிருக்க முடியும். இன்னைக்கு 1ஆம் வகுப்பிலே தமிழ் கிடையாது, ப்ரீகேஜிலே தமிழ் கிடையாது. இதைத்தான் சொல்லுவாங்க, செருப்புக்காக காலை வெட்டுகின்ற கூட்டமாக தமிழர்களை மாற்றி போட்டது திராவிடம். காலுக்கு செருப்பு வருமா? செருப்புக்காக. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கில மோகம் இருக்கு, ஆங்கில பள்ளிக்கூடம் கத்துறான், அதனால மக்கள் அங்க போறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் தமிழை ஒரு பாடமொழியாக கட்டாயமாக மாற்றணும்னு சட்டம் போடு. அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவர்கள் நடமாட முடியாது, பள்ளி நடத்த முடியாதுன்னு சட்டம் போடு. அதற்கு ஆண்மை இல்லையா உனக்கு? உன் கட்சிக்காரனை எதிர்த்து எவனாவது போனாக்க ஆளை வச்சு கொள்றல்ல, குண்டு போட்டு வீசுறல்ல. இதே மதுரையில் தினத்தந்தி அலுவலகத்தில் உன்னுடைய அண்ணன் அழகிரி எதிர்த்து பேசியதற்காக எழுதியதற்காக உள்ளவே வச்சு 4 பேரை கொன்னீங்களா? அந்த துணிவு தமிழை காப்பதற்காக உனக்கு வராதா? உன் கட்சிக்காரனை எடுத்து பேசுறா போட்டு தள்ளுவ. நாங்கள் அதையெல்லாம் கேட்கவில்லை. தமிழை காப்பதற்கு ஒரு ஆணை போடு. தமிழை ஏற்றுக்கொள்ளாதவன் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, வாழ முடியாதவன் சட்டத்தை போடு. முடியுமா உன்னால? நீ பச்சை தமிழா இருந்தா போடணும். நீ போடலன்னா உன் பிள்ளைக்கு அதிகாரம் கிடையாது, உன் பேரனுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் மறித்து போனாலும் உங்க அப்பாவை போல கடற்கரையில் உங்களுக்கு இடத்தை ஒதுக்க முடியாது. அடித்து சொல்லுகிறாங்க.
நீங்களும் துரோகியாக செத்து போவீர்கள். கருணாநிதி அப்படிதான் செத்து போனாரு. தமிழுக்கு மட்டுமா துரோகம் செஞ்சாரு, தமிழ் இனத்திற்கே துரோகம் செஞ்சார். 1.5 லட்சம் தமிழர்கள் மாபெரும் விடுதலை போராட்ட இயக்கத்தை அழிப்பதற்கு பதவியை சாக்காக வைத்துக் கொண்டு துணை நின்றனர். இப்படிப்பட்ட வரலாறு உங்களுக்கு உண்டு. நாங்கள் இப்போது கேட்பது, எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே எங்கள் மொழியை வழக்காடு மொழியா மாத்துறதுக்கு நீ ஒழுங்கா சண்டை போடு. இதெல்லாம் புது அதிகாரம்லாம் கிடையாது. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ராஜஸ்தானில் இந்தி மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காட முடியும், தீர்ப்பை தர்றான். நீ எங்களுக்கு வழக்காடுறது மட்டும் அனுமதிக்கணும். வழக்காடுவது என்பதையே வழக்கறிஞரையும் அங்க இருக்கக்கூடிய தபேலாவையும் கேட்டுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அவநிலை இருக்கின்றது. அது விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், சண்டை வழக்காக இருக்கட்டும், கொலை வழக்காக இருக்கட்டும், கொள்ளை வழக்காக இருக்கட்டும், தீர்ப்பு சொல்லுவார் ஆங்கிலத்தில். ஆயுள் தண்டனை சொல்லுவார், ஆயுள் தண்டனை ஆங்கிலத்தில் சொல்லுவார். குற்றவாளிக்கு தெரியாது அவர் ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு, தூக்கு தண்டனை கொடுக்குறாரு தெரியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாது. வெளியே வந்த பிறகு அவன் வக்கீல்கிட்ட கேட்டு, உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க தெரிந்து கொண்டு, துயரத்தை கூட தமிழில் தன்னுடைய வழக்கங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு அழக்கூடிய துயரத்திற்கு தமிழர். இப்படிப்பட்ட நிலை நீடிப்பது இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய திராவிட ஆட்சியாளர்களுக்கும் நல்லதல்ல. ஆகையினால நீங்கள் இந்திய அரசை எதிர்த்து சட்டம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கு மோடி அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை திறந்திருக்கின்றார்களாம். அந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், இந்தி தான் பெரிய மொழி, இந்தி தான் பெரிய மொழின்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 36 மாநிலங்களிலே வெறும் 8 மாநிலங்களில் மட்டுமே இந்தி பேசப்படுகிறது. அதிலும் 7 மாநிலங்களில் தவறிப்போன இந்தி, பிழையான இந்தி, பிளாட்ஃபார்ம் இந்தி பேசப்படுகிறது. ஒரு உண்மையான இந்தியெல்லாம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் இந்தி பேசப்படுகிறது. சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்று சொல்லுகின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 110 கோடி மக்களில் சமஸ்கிருதம் பேசுகிறோம் என்று சொல்லி பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை 14,311. வெறும் 15,000 பேர் கூட வராத சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய குடிமைகளுக்காக 700 கோடி ரூபாய் 800 கோடி ரூபாயை இந்திய அரசு ஒதுக்கி கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு மாநிலத்தில் கூட தூய்மையாக பேச முடியாத 400 வருடமே உயிரோடு இருக்கக்கூடிய 400 வருடம் மட்டுமே ஆன இந்திக்காக 1000 கோடி 2000 கோடியை சொல்லி ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் தேசிய மொழி என்கின்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவிற்கு தேசிய மொழி என்று ஒன்று கிடையவே கிடையாது. இதுவரையில் இந்தியாவுக்கு தேசிய மொழி இல்லை. தோழர் சொன்னது கூட ஆட்சி மொழி அலுவல் மொழி தான் இந்தியாக இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ளலாம். அதையும் தமிழ்நாடு எடுத்து போராடியது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டிலே தமிழும் அலுவல் மொழியாக நீடிக்கின்றது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து எழுந்த கோரிக்கை தான் இந்தியாவில் இந்தி மட்டும் இல்லை, ஆங்கிலம் மட்டும் இல்லை, இந்தியாவில் வசிக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 22 இனங்களின் மொழிகளையும் நீ ஆட்சி மொழியாகும். அப்ப அவன் சொன்னான், அப்பனா நான் ரூபாய் நோட்டு போட்டா 22 மொழியும் போடும். போடு, என்கிட்ட இருந்து பணம் வாங்குறல்ல, போடு. அப்ப நான் ஒரு ஆதார் அட்டை கொடுத்தா 22 மொழியிலையும் போடணும், கஷ்டமா இருக்கும். போடுறா, உனக்கு என்னடா பிரச்சனை? உன் அப்பா வீட்டு காசா போகுது, நாங்க கொடுக்குறோம் காசு, எங்கள் வரிப்பணத்தில் நீ போடு. நீ யாரு? எனக்கு என்ன நீ ஆள்வதற்காக வந்திருக்கிறாயா, என்னை அடிமையாக்குவதற்காக வந்திருக்கிறாய்? போடு. இதெல்லாம் நடந்திருக்குது. ருஷ்யாவில் 1917 மாமேத லெனின் தலைமையிலே சோவியத் கூட்டரசு உருவாகியது. அந்த சோவியத் கூட்டரசு 17-16 நாடுகளை ஒன்றாக இணைத்த ஒரு கூட்டமைப்பு. 17 மொழிகளுக்கு சம உரிமை. ஒரே ஒரு அரசாணை போடப்பட்டால் கூட 17 மொழியிலே வரும். ஒரு ரூபாய் நாட்டில் கூட 17 மொழிகளும் வரும். அந்த நாடாளுமன்றத்திலே 17 மொழிகளிலும் அவரவர்கள் பேசிக் கொள்ளலாம். அதை புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பதற்கு ஆட்கள் இருந்தாங்க. அது நாடு, அது ஒரு கூட்டமைப்பு. இது நாடும் இல்லை, கூட்டமைப்பும் இல்லை. இந்தியா ஒரு நாடா? இல்லை. இந்தியா ஒரு கூட்டமைப்பா? இல்லை. அப்ப இந்தியாங்கிறது யாரு? பல்வேறு தேசிய இனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தேசிய இனங்களின் சிறை கூட்டம். அதைத்தான் நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு என்கின்ற ஒன்று இவர்கள் சொல்கின்ற பொருளிலே அரசியல் சட்டத்திலே இல்லை. இந்தியா என்பது அழிக்கப்பட முடியாத ஒரு கட்டமைப்பை கொண்ட ஐக்கிய அரசு. அழிக்கப்பட முடியாது. அழிக்கப்பட முடியாது என்று சொன்னால் இது ஒரு சிறை. இந்த சிறையை நீங்க உடைக்க முடியாது. இந்த இந்தியாவிலே நான் தமிழன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், எனக்கு சேர சோழ பாண்டிய பல்லவ அரசுகள் இருந்தன.
அந்த அரசுகள் பறிபோன பிறகு வெள்ளைக்காரன் வந்தான். அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டோம். புலித்தேவன் தொடங்கி இங்கு மருதுபாண்டியர்கள் தொடங்கி சின்னமருது பெரியமருது தொடங்கி பல பேர் போராடினார்கள். வேறு நாச்சியார் போராடினார். எல்லோரும் போராடினோம். நாங்கள் போராடிய பிறகு எங்கள் தேசத்தை எங்களிடம் கேட்காமலேயே இந்தியாவுக்கு தாரை வார்த்தது தான் நடக்க. என்கிட்ட கேட்டியா நீ? என் வீட்டை அளக்கணும் என்று சொன்னாலே நான் மனு கொடுத்து என்கிட்ட சொல்லிதான் அளக்க முடியும். என்னுடைய தமிழ்நாடு என்கின்ற தேசத்தை, என்னுடைய முன்னோர்களான தேசத்தை இந்தியாவோடு இணைக்கும் பொழுது எந்த இந்தியராவது எங்ககிட்ட கேட்டீங்களா? கேட்கவில்லை. வலுக்கட்டாயமாக இணைத்தீர்கள். இப்பொழுது நாங்கள் சொல்றோம், எனக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னுடைய இனம் போராடும் பொழுது அழிப்பதற்கு இந்தியா தான் நின்றது. என்னுடைய இனம் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்புறான் மீனவன், இலங்கை கடற்படை சுட்டுக் கொள்ளுது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தி வருது. அவன் இந்திய மீனவன் இல்லையா? அங்க சுத்துறது இந்திய கடற்படை இல்லையா? அது என்ன காட்டு கொடுக்கக்கூடிய கடற்படையா சிங்களவனுக்கு? சூடு சொன்ன எல்லாம் உங்களுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் தானே கன்னடம், இன்னொரு தேசம் தானே தமிழ்நாடு. கர்நாடகக்காரன் தண்ணீர் தர மறுத்தால் இந்திய அரசு ராணுவத்தை அனுப்பி தண்ணீரா தரணுமா இல்லையா? சட்டம் சொல்கிறதா இல்லையா? ஏன் செய்ய மறுக்கிற? தமிழ்நாட்டுக்காரன் இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் அடிக்கப்படுகிறான், மிரட்டப்படுகிறான், துரத்தப்படுகிறான். கேட்பதற்கு இந்தியாவில் எவ்வளவு ஒருத்தர் இருக்கானா? ஆனா பாருங்க, இவர் 8 மாசம் முன்னாடி பீகார்காரர்களை தமிழர்கள் அடிப்பது போன்ற ஒரு தவறான ஒரு காட்சி யூடியூப் சேனலில் பரப்பப்பட்டு பீகார்ல வந்து எல்லா அதிகாரியும் வந்துட்டான். ஆனால் நம்முடைய மீனவ சொந்தங்கள் அரபு நாடுகளுக்கு பிழைப்பதற்காக வயிற்று பிழைப்புக்காக செல்லுகின்றார்கள். அங்கே கொல்லப்படுகின்றார்கள் அல்லது கடலில் மாட்டி இறந்து போகின்றார்கள். அவர்களை உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கூட இந்த திராவிட அரசு துப்பு கிடையாது. அதற்கு கூட உங்களுக்கு ஒரு பணத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. இப்படித்தான் நீங்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்திய அரசு இப்படித்தான் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியான சூழலிலே நாங்கள் இந்த மண்ணோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மொழி, எங்கள் இனம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்தியாவோடு இருக்க முடியும். இதற்கு ஏதேனும் பாதிப்பு என்று சொன்னால் இந்தியாவா நாங்களா என்கின்ற கேள்வி எங்கள் முன் வந்து நிற்கும். இந்தியர்களா தமிழர்களா என்கின்ற கேள்வியோடு அதை நாங்கள் போராட்ட களத்தில் எதிர்கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் இந்திய அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீ இந்தியை ஒரு கண்ணோட்டத்திலும் எங்கள் தாய்மொழி இன்னொரு கண்ணோட்டத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா என்கின்ற ஒரு நாடு நீண்ட காலம் நீடிக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்கள் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவதற்காக உயிரை விட துணிந்திருக்கும் தோழமைகளுக்கு தமிழர் கட்சி என்றென்றும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த துணை நின்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.